ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, ஒரு சில கஸ்டமைஸ் வந்து இருக்குது. இவங்க வந்துட்டு கேட்டது லெட்டர் ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு லெட்டர் சொல்லவும் நம்ம அந்த லெட்டர் சாம் ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நினச்சி, அப்புறம் எனக்கே டவுட்டாக இருக்கும். நானே கேட்டிருந்தேன் லெட்டர் பீட்ஸாக லெட்டர் சாம் ஆட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து லெட்டர் பீட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி மாடல் செஞ்சுருந்தோம்ல, அந்த மாடல் அனுப்பிச்சோன்னா ஆமாம் இதே மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா, இவங்க ஆட் பண்ண சொன்ன லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏ தான். ஒரே ஒரு இதில் மட்டும்தான் எம் வரும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆர்டர் பண்ணி சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டில் ஏ, 2 பிரேஸ்லெட்டில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. கரெக்டாக தான் சொல்கிறாங்களா இல்லை வந்துட்டு மாற்றி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு சின்னதாக மைண்டில் என்ன ஓடுச்சுன்னா, எல்லாருக்குமே ஃபஸ்ட் லெட்டர் ஏல தான் ஆரம்பிக்குதா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்துச்சு. என்னன்னு தெரியல. கிராக்கல் பீட்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த லெட்டர் பீட்ஸ் வந்துட்டு ரவுண்டாக ஃப்ளாட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு நான் காட்டியிருக்கிறது க்யூப் சைஸு. ஸோ இந்த மாதிரி வேணுனாலும் இருக்கும், இல்லை அந்த மாதிரி வேணுனாலும் இருக்கும். நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இவங்களுக்கு வந்துட்டு கைக்கு ரீச் ஆனது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பிடிச்சிருந்துச்சி. சைஸ் வந்து அவங்க சொல்லவே இல்லை, நார்மலாக எல்லாருக்கும் செய்கிற சைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். சைஸுமே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க.